எல்லாத்துலயுமே கேமரா போன் எல்லாமே அலௌடு தான். அதுக்கு தனியா சார்ஜ் எல்லாம் இல்ல. கீழே இறங்கும்போது ஒரு மாதிரி ஷேக் ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனா பயமா இல்ல. பெரிய பயம்லாம் இல்ல. எல்லாமே ஸ்டேபிளா இருக்கு. இது மட்டும் ஆடிட்டே இருக்கு. ஒரு மாதிரி தனியா புடிங்க வெளியே வந்துச்சு எல்லாம் ஏன்னா வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா சுத்தி வீடியோ எடுத்து இருக்கிற போனும் போய் உடஞ்சிச்சுன்னா அது வேற. அதனால வீடியோ எடுக்க முடியல. நான் சஞ்சய் எப்படி இருந்தது? செத்துட்டான் சிவனாண்டி. ஹாய் காய்ஸ், அதான் இப்போ சாப்பிட போகலான்னு பார்த்தோம். ஆனால் அதுக்குள்ளே வந்து வேற ஒரு பிளான் பண்ணிட்டாருங்க. இன்னொரு 2-3 கேம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா போய் சாப்பிட போகலாம். 2:30 மணிக்கு தான் வந்து இந்த வாட்டர் ஆக்டிவிட்டிஸ்லாம் அப்போ தான் திறப்பாங்க. பாவம் அவன் அவனை கொஞ்சம் காட்டியா. பாவம் அவன் எப்படி இருக்கான் பேர் சோழி முடிச்சு மாசமா இருக்கான் போல. சார் உட்கார சீட்டு கிடைக்குமா? இதுல வேணா ஏறி உட்காரு. இப்போ நம்ம வந்து பலூன் ரேசர்னு சொல்லி ஒரு இதில் போகிறோம். அது ஜஸ்ட் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. இந்த இதெல்லாம் குழந்தைங்க விளையாடுறது போல. ரொம்ப குட்டி குட்டி பசங்க விளையாடுறது. நம்ம பசங்க விளையாட போறேன்றாங்க. இப்போ நான் அதை காட்டேன். எனக்கு பெருசா என்ன காமெடி ஞாபகம் வருதுன்னா, நம்ம போறதோட அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்க்க சிரிக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி இருக்கு. பாவம் துடிக்கிறானுங்க. உட்காந்து ஒரு ஒருத்தன துடிக்கிறானு. ஒரு ஒருத்தன அசிங்கமா திட்டுறான். அது எனக்கு கேக்குது. உங்களுக்கு கேக்குதா தெரியல. தெரியாதமா அந்த வண்டியில ஏறிட்டியா? உன் கால்ல வந்து குப்புறேன். தயவு பண்ணி பிரேக்கப்பட்ட வண்டி நிப்பாட்டியா? எடுத்துட்டாங்க. பஸ் ஏத்துறாங்க. எந்த ஊர்ல போய் நிக்க போகுதுன்னு தெரியல. அந்த பலூன் பாத்தீங்களா, அது வந்து அந்த அளவுலாம் ஒண்ணு இல்ல. வேஸ்ட் ஆஃப் டைம் மாதிரிதான். ஆமா, அதனால பெருசாலாம் ஒண்ணு இல்ல. சும்மா அந்த குழந்தைங்க அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு போலாம். 950 ரூபா கொடுத்தோம் பாத்தீங்களா? அந்த 950 ரூபா கொடுத்ததுக்கான ஒர்த்து தான், அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது. சின்ன சின்ன பசங்க போய்க்கலாம். இப்போ வந்து நம்ம இது போறோம். இது ஒரு மாதிரி இப்படி கப்பல் மாதிரிலாம் போயிட்டு அப்படி இப்படி வருது. இப்போ நம்ம வந்து எல்லாமே முடிச்சாச்சு. அந்த பக்கம் சின்ன ரைடெல்லாம் முடிச்சாச்சு. பார்த்துருப்பீங்க. ஜெயினில் எல்லாம் போயிட்டு வந்தோம். சரியா இருந்துச்சு. வேற மாதிரி அடுத்தது ஒரு பயங்கரமான ரைடு ஒன்று போறோம். வந்துட்டோம், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அடுத்தது அந்த ரைட் போறோம். ஐயோ முடிஞ்சிக்கிச்சே. சாமி பொறுமை. ஐயோ கொதிக்கிறாரு. பொறுமையா போக சாமி. சரி சரி சரி. ஐயோ பயங்கரம். அடி தூள் கிளப்பிட்டாங்க. மேல அப்படி பொறுமையா தான் போச்சு. போய் இப்படி திரும்புது. நல்லாதான் இருக்கு. அப்படி இறங்கும் போது உள்ளு கூட குடல் குண்டாணி எல்லாம் வெளியே வர மாதிரியே ஒரு ஃபீலிங். முடியல. பயங்கரமா இருக்கு. அது இல்லாம என்னன்னா, ஒரு சில ரைட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, போட்டோஸ் எடுத்துக்க சொல்றாங்க. போட்டோஸ் எடுத்துக்க சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட கேண்டிட் பிக்லாம் இருக்குல்ல, அவங்க வந்து அதை கேப்சர் பண்ணிடுறாங்க ரன்னிங்லயே.
அப்போ வந்து அந்த இடத்துல அந்த அந்த பூத் மாதிரி இருக்கு, நம்ம எடுத்த கேண்டிடேட் பிக்கலாம். அதுல வந்து ஒரு போட்டோ பிரிண்ட் அவுட் கொடுத்தாங்கன்னா 100 ரூபாவா, பிளஸ் போன்ல அனுப்பிக்கிற மாதிரி இருந்தா 200. எங்களுக்கு என்னமோ ரொம்ப அதிகமா தெரியுது. ஆனா எங்க போன்ல வீடியோவே இருக்கு. எதுக்கு போட்டோ சில பேர் வரைய மாட்டேன்றாங்க. 950 ரூபாய் காசு குத்தி டிக்கெட் எடுத்துட்டு கண்டத்துக்கு அங்க உட்கார்ந்து நிக்கிறாங்க. அதுல இவரு ஒருத்தர் சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க? முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் அண்ட் கிவ் சப்போர்ட். தேங்க்யூ. என்ன சாப்பிட்டோம்? ரொம்ப ரேட்டு இங்கே, பயங்கர ரேட்டு. ஆனால் கொடுக்குற அளவுக்குலாம் சாப்பாடு டேஸ்ட் ஒர்த் இல்லை. குவான்டிட்டிலாம் ஓகே தான். 150 ஒரு வெஜ் பிரியாணி 150, நான்வெஜ் சிக்கன் பிரியாணி வந்து 225. ஸோ அதனால இது ரொம்ப அதிகம் தான். இந்த காஸ்ட்டுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, ரொம்ப அதிகம். அந்த இன்னொரு அதை சாப்பிட்டு முடிச்சு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஒரு பார்க்குள்ள போனோம். செம்மையா இருந்துச்சு. அங்கே அந்த பேர்ட்ஸ்லாம் வந்து நம்மளே ஃபீட் பண்ணலாம் போல. அது நம்ம அந்த இதை எடுத்துட்டு போன உடனே அது நம்ம கைக்கு வந்து எல்லா பேர்ட்ஸை வந்து அப்படியே அழகா கொத்தி கொத்தி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. சூப்பரா இருந்துச்சு. இப்போ அப்படியே அதை தொடர்ந்து அதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு ஃபன் பண்ணிட்டு அனைத்தையும் கவர் பண்ணிட்டு இப்போ எங்க வந்தோம் அப்படின்னா, எங்க வரோம்? வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்துட்டோம். இப்போ வந்து என்னன்னா உள்ள வந்து ட்ரெஸ் சேஞ்சிங்லாம் வந்து பண்ணணும். ஒரு கோட் சொல்லியிருக்காங்க. அவங்க உள்ள ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க, நம்ம இடத்துல அந்த ட்ரெஸ் கோடு ஒரு மாதிரி இருக்கு. உள்ள வீடியோ எடுக்க முடியுதான்னு தெரியல, ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்களா, இப்போ கேர்ள்ஸ் வேற இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ரைவசியா இருக்கணும், வேற வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி வீடியோ எடுக்க முடிஞ்சதுன்னா எடுத்து உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ உள்ள போனா தான் தெரியும் என்னன்னு. வாங்க அப்படியே ஃபாலோ பண்ணி போகலாம். பசங்களா உள்ளதான் இருக்காங்க. ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம சொன்னீங்க அந்த ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே இதுதான் இருந்துச்சு. இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்குள்ள வந்த உடனே நம்மளுக்கு குளிக்கிற இடம் இந்த ஸ்பாட்டு தான். சரியான ஸ்பாட்டு, சூப்பரா இருக்கு. மேல டான்ஸ்லாம் ஆடுறாங்க, மேல டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. இது கீழே குளிக்க வச்சு மேல என்ஜாய் பண்றாங்க. நாங்களும் பிக் அவுட் பண்ணிருக்கோம். சூப்பரா பண்றாங்க. நான் கூட மேஜிக் ஷோ நினைச்சேன், பார்த்தா பயங்கரமா இருக்கு ஷோ. ஓகே, இப்போ நம்ம வேற ஸ்பாட் போவோம். இங்க என்ஜாய் பண்ணியாச்சு, டான்ஸ்லாம் போட்டாங்க, பயங்கரமா இருந்துச்சு. வேற ஸ்பாட் போறோம். அதான் ட்ரௌசரே போட மாட்டேன், என்ன ட்ரௌசர் போட வச்சிட்டாங்க. பார்க்கவே நான் ஒரு மாதிரி கும் தட்டாவா இருக்கேன். பாட்டு போட்டாங்க, ஃபுல் வைப்ல இறங்க போறாங்க. சரி, பாட்டுக்கு போய் நம்ம மேல போய் இன்னொரு ஸ்பாட்ல போய் நம்ம அங்க போய் ஃபன் பண்ணலாம். ஓகேவா? வாங்க சும்மா பண்ணுவோம் ஜாலியா. நாங்க போகும்போது ஃபர்ஸ்ட் போகும்போது ரஷ்ஷே இல்லை, பட் ஆனா இப்போ செம்ம கூட்டமா இருக்கு போல. மேல போய் பார்ப்போம்.
திருவள்ளூர் இருக்காரு அதில். ஸோ செம்மையாக இருந்துச்சு. இப்போ அடுத்தது நம்ம வந்து மழை பெய்யுது ஒரு இடத்துல, அங்கே போய் என்ஜாய் பண்ண போகிறோம். கமான். வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா, என்றும் இவனும் குழந்தையா, வார்த்தை இன்னும் மழலையா, சிரிப்பில் இதயம் பொங்குதே, கருணை சிந்துதே, காற்று மலையில் மோதலாம், அந்த கடலில் சீரலாம், இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே. இப்போ குளிச்சாச்சு, என்ஜாய் பண்ணியாச்சு. மோஸ்ட்டாக நிறைய வீடியோஸ் எடுக்கல நம்ம. ஏன் அப்படின்னா கேர்ள்ஸும் கூடி அங்கே இருந்தாங்க. ப்ரைவசியாக இருந்தால் மேபி எடுத்துருக்கலாம். அதனால நம்ம வீடியோ எடுக்க முடியல. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும், ஐ திங்க் தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஒரு பீச், கோல்டன் பீச்னு சொல்லி வந்திருக்கோம். அப்படியே அங்கே இருந்து பிஜிபி உள்ள நம்ம என்ஜாய்லாம் பண்ணி முடிச்சுட்டு பீச்சுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்த வியூ மட்டும் பாருங்கள் நீங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம வந்து இப்போ அப்படியே பீச்சுக்கு வந்திருக்கோம். ஒரு மாதிரி அலை சவுண்டு, ஒரு மாதிரி அலையோட பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஐ திங்க் கேட்காதுன்னு நினைக்கிறேன் நான் பேசுறது. இப்போ கேட்கும்னு நினைக்கிறேன், கிட்ட வச்சு பேசுகிறேன். அப்படியே பீச்சுக்கு வந்திருக்கோம். ஒரு மாதிரி ஐ திங்க் டுடேஸ் டே ஒரு மாதிரி செம்ம என்ஜாயாக இருந்துச்சு, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நீங்களும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த லீவை எப்படி போகிறது ஒரு நாள். ஸோ அப்படியே நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா வீக் டேஸில் எடுத்துவாங்க. வீக்கெண்டில் வந்தீங்கன்னா உங்களால் எதுவுமே என்ஜாய் பண்ண முடியாது. 100% ஷுர். செம்ம கூட்டமாக இருக்கும், உங்களால் எந்த ரைடையும் என்ஜாய் பண்ண முடியாது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 ரைடு கிட்ட என்ஜாய் பண்ணிட்டோம். இதே நீங்கள் வீக்கெண்டில் வந்துருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், தலைவலியாக இருக்கும். ஏடா ஒரு ரைடுக்கு எப்படியோ நீங்கள் ஒரு 3/4 மணி நேரம் 45 மினிட்ஸ் கிட்ட நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து உள்ள போயிட்டு இருக்கோம். இது வேற அப்பப்போ உடம்பு ஒட்டிக்குது வேற. அப்படியே உள்ள போகலாம். இங்கே ஒரு குகை இருக்கு, அந்த குகைக்குள்ள போகலாம். சரியான ஸ்பாட்டு, செம்ம ஸ்பாட்டு. இதே சஞ்சயா பசங்க கூட வந்தனால ஏதோ அப்படி இருக்கான், ஏதோ பொண்ணு கூட வந்தா வச்சுக்கோ என்ன ஆரம்பிச்சிட்டால. ஸோ இப்போ வந்து என்னன்னா நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ண போறோம். அது என்னன்னா இங்க இருந்து அவங்க யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் வின்னர். ஓகேவா? ரெண்டு பேரா போக போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நானும் சஞ்சய் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். ஆமா யாரு ட்ரீட் வைக்கிறோம் அவங்களுக்கு. ரெடியா? ஃபர்ஸ்ட் நானும் சஞ்சய் யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க. ப்ரோ இருக்கிறது 4 அடி. பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்துறேன். ஜாலியா இருந்துச்சு, டயர்ட் ஆயிடுச்சு, ஒண்ணுமே பேசவே முடியல. காதுரா ப்ரோ, காதா நல்லா இருந்துச்சு. தொண்டை கரகரன்னு ஆயிடுச்சு. அது என்னைக்கு வரலாம் அப்படின்னா இந்த வீக் டேஸ்ல வரலாம். வீக்கெண்ட்ல வந்தீங்கன்னா உண்மையா வாய்ப்பே இல்லை. வீக் டேஸ்ல வந்துச்சுன்னா ஓரளவு என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ நாங்க போனப்போ டக்கு 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 டக்குன்னு மிஞ்சி போனா அதிகபட்சம் 15 நிமிஷம் நின்றுப்போம். 15 நிமிஷம் தான் ஒரு ரைடுக்கு நின்றுப்போம். அதனால நிக்கவே இல்லை, சுத்தமா நிக்கல, ஜாலியா இருந்தோம். பெரிய பெரிய ரைடு மட்டும் தான் கொஞ்சம் நிக்கிற மாதிரி இருக்கும். மேல போய் சருன்னு வாட்டர் ஆக்டிவிட்டியில ஐயோ நிறைய வீடியோ வாட்டர் ஆக்டிவிட்டிஸ்ல வந்து எடுக்க முடியல. அதான் நான் சொல்லியிருப்பேன், அதனாலதான் எடுக்க முடியல. சம் பிரைவசி அவங்களுக்கும் தேவைப்படும். இப்போ நம்ம போய் நின்னோம் அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. மேல இருந்து ஒரு ஓப்பன் போய் நிக்க வச்சுட்டு அது ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கு, கிளாஸை போட்டு மூட வச்சுட்டு
சொல்லிடுறாங்க இப்படி இருக்கணும் தலையை மட்டும் சாய்க்கூடாதுன்னா சடனா அப்படி ஓப்பன் அது கீழே வச்சிருக்காங்க. அது ஓப்பன் ஆன உடனே இப்படி போயிட்டு தண்ணி உள்ள போய் டப்புன்னு அடிச்சுது. ரொம்ப என்ஜாய்மெண்ட். அப்புறம் நம்ம மிஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜிபி மெரைன் கிங்டம் சொல்லி ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம கொஞ்சம் பட்ஜெட் யோசிக்காம வந்தனால பிரச்சனை ஆயிடுச்சு. 1250 ரூபா போல. ஆனால் நாங்கள் அது எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆனால் கொஞ்சம் வர வழியிலேயே கொஞ்சம் நிறைய செலவு தடங்கள், வண்டி பஞ்சர் ஆயிடுச்சதோ. எடுத்துட்டு அந்த வண்டி வந்து பஞ்சர் ஒரு பக்கம், நம்பர் பிளேட் வேற காணும். இத்தனைக்கும் அது வேற ஒருத்தரோட வண்டி. அவர் அழகா நம்பி கொடுத்தாரு, செஞ்சு கொடுத்துட்டான். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். எனக்கு ஜாலியா இருந்துச்சு வேலை. ஆனா இப்ப பேசுற அளவுக்கு எனர்ஜி தான் இல்லை எனக்கு. எல்லாருமே பேட்டரி டவுன். ஃபர்ஸ்ட் டைம் ஆகாஷ் வந்து நீங்க சொல்ல போனா கேமராமேன் இவன் கிடையாது. இன்னைக்குதான் ரியல். நீங்க நிறைய கிளிப்பை பார்க்குற ஒரு சூப்பரான நிறைய விஷயம் பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் நம்ம ஆகாஷ் மட்டும்தான். அவன் தான் அந்த கிளிப்லாம் எடுத்து வச்சிருப்பான். நீங்க பார்த்துருப்பீங்க. ஆமா, நல்லா இருந்துச்சு. அதனால எங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கான். கொஞ்சம் கூச்சப்படுறாப்புல. போக என் கூட இருக்க எல்லாருமே கூச்சப்படுறானுங்க, ஒரு சில பேரை தவிர. ஆனா அதுக்கு அவன் ஒருத்தன் ஃபோன் பேசினே இருக்கான். அவனை காட்டி அவங்க பாத்தியா, யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன், யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் அப்படின்னு சொல்லி அப்பா பார்த்தாலும் நிக்கிற போச பத்தியா. ஸோ நம்ம இப்போ நம்மளுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. இங்கேருந்து நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ அதனால நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ இந்த சம்மர் டைமை தயவுசெய்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையாக ஒர்த்தாக இருக்கும். முக்கியமாக இந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ நான்றதை நம்ம பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் டாடா, பாய், see you.